ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன், விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது, சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க, 27 நட்சத்திரம் மொத்தம். இந்த 27 நட்சத்திரங்களில் முதன்மையானது அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் அமைகின்றன. மொத்தம் அஸ்வினி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்குது. இந்த அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4, இந்த 4 பாதமும் மேஷ ராசியில் அமைகின்றன. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசை கேது திசையாக அமையும். ஏன்னா இது கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த அஸ்வினிக்கு மரம் பார்த்திங்கன்னா எட்டி மரம். இந்த எட்டி மரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோட்டத்திலேயோ இல்லை பொது இடத்துலையோ எங்கே இடம் இருக்கோ கிடைக்குதோ அங்கே எட்டி மரத்தை நீங்கள் மரக்கன்றுவை நட்டு வைத்தீர்கள் என்று சொன்னால் அது வளர வளர நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த அதி தேவதை என்று சொன்னால் சரஸ்வதி தேவி. இந்த அஸ்வினி நட்சத்திரம் தேவகணம் பொருந்தியவர்கள். மிருகம், ஆண் குதிரை. விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இயல்பாகவே சரஸ்வதி கடாட்சம் இவங்களுக்கு அமைந்துவிடும். ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். உழுது படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அப்சர்வேஷன், ஒரு தடவை வாத்தியார் சொல்கிறது கேட்டாலே போதும், நல்ல அருமையாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த ஆரம்பத்தில் கேது திசை, அப்புறம் சுக்கிர திசை வரும். குட்டி சுக்கிரன் கொட்டி கவுக்குன்னு நிலை இருக்கும். இப்போ இளமையில் படிப்பில் தடை இருக்கலாம். படிப்பில் இவர் சுமாராக தான் படிக்கணும் அப்படின்னா சுமாராக படிக்கக்கூடிய நிலையும் இருக்கும். ஏன்னா சுக்கிர திசை 2வது திசையாக படிப்பில் ஈடுபாடு குறையும், மற்ற விஷயங்களில் ஈடுபாடு ஜாஸ்தி இருக்கும். இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காவல்துறை, இந்த இப்போ போலீஸு, இராணுவம், மிலிட்ரி, அதான் அந்த மருத்துவத்துறையில் ஆசிரியர் எதுவாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி மருத்துவர். ஒரு சிலர் ஆன்மீகத்துறையில் கூட இருப்பாங்க. இப்படி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நிலையும் இருக்குது. இவங்களை பொறுத்தவரையும் பொதுஜன தொடர்பிலும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் வருது. 4 பாதமும் இந்த சுறுசுறுப்பானவர்கள், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் துருன்னு ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரே நேரத்தில் 2 வேலை செய்யணும் அப்படின்ற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஸ்பீடு இருக்கும். அதே நேரத்தில் அந்த கேதுனுடைய சாரமாக இது இருப்பதால், நட்சத்திரமாக இருப்பதால் கொஞ்சம் யோசித்து நிதானித்து தான், தடாலடியாக முடிவு எடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸ்பீடு, செவ்வாயினுடைய குணம் மூர்க்க குணம் இருந்தாலும் கேதுனுடைய சாரமாக இருக்கிறதால அஸ்வினி நட்சத்திரம் கொஞ்சம் யோசனை பண்ணி இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணி தான் செய்வாங்க. மற்றபடி இவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு பலன், விசுவாவசு ஆண்டு பலனை நாம் பார்க்கலாம். வாங்க, மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க,
இந்த ராசி அப்படின்னும் பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. நம்ம ஓராண்டு பலனை சொல்வதென்றால் ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் சொல்ல முடியும் பலன் ஓரளவுக்கு. இப்போது குரு பகவான் எடுத்துக்கோங்க. குரு பகவான் உங்களுக்கு இது தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பிறகு 11/5/2025 குரு மிதுனம் சென்று விடுகிறார். மிதுனம் போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 3ஆம் இடம் குருவாயிடும். அவர் 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் போய் 3ஆம் இடத்துல உட்காரலாமா? முக்கால் சுபம், ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர பாவம். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போது குரு 3ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடுமா? இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலனை நாம் சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த 2026 ஏப்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக திருமணத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் நடந்தேறிவிடும். நண்பர்களால் ஆதரவு உண்டு. கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு சூழல். இப்போ 7ஆம் இடத்தை ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். மற்றவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த ஓராண்டு பலன் அற்புதமாக இருக்க போகிறது. பாக்கியத்தில் தடை ஏதும் இல்லை. ஈஸிலி டு கெட். எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தால் நிச்சயமாக நினைக்கிறது நடக்கும். நினைக்காத சில விஷயங்கள் கூட நடந்தேறிவிடும். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். தந்தை ஏதோ ஒன்று நல்லது செய்ய போகிறார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பாகப்பிரிவினை பிரித்து கொடுக்குறோன்னா இது வரைக்கும் பிரிக்கலாம், இப்போ பிரித்து கொடுப்பார். இல்லை வேறு எதாவது பொருட்கள் கையில் இருந்தால் அதை பங்கு போட்டு பிரித்து கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்குது. ஒரு நகை நட்டு இருக்குது, அது போல் பிரித்து கொடுக்கலாம். தந்தையால் அனுகூலங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தீர்த்த யாத்திரை கண்டிப்பாக போவீங்க. இல்லை இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது போயிட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும். அடுத்தது 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இந்த 11ஆம் இடம் என்பது சூப்பருங்க. ஏற்கனவே 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு பெயர்ச்சி 26/4/2025. அப்போ ராகு கேது பெயர்ச்சி. ராகு மீனத்திலிருந்து உங்களுக்கு எங்கே போயிட்டார் அப்படின்னா சித்திரை 13ஆம் தேதி சூப்பராக கும்பத்தில் இருக்கார். அப்போ கும்பத்தில் இருக்கும் ராகு பகவானை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் இப்போ 11இல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும். அதுவும் குரு பார்த்து அந்த கிரகம் இன்னும் சூப்பராக ஷைன் ஆகும், நல்ல சிறப்பான பலனை தரும். அப்போ ராகு கேது பயிற்சியால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார்.
தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொழில் சிறந்து விளங்கி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டப் போகிறது. எலக்ட்ரானிக் இந்த சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் தயாரிப்பாளர்கள், அதாவது உற்பத்தியாளர்கள் மற்றும் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், சேல்ஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் சிறப்பான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 11 ஏற்கனவே ராகு பகவான் கொட்டி கொடுக்க போகிறாரு. அது குரு பார்க்க இன்னும் சொல்லவே தர. வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் வேறு கண்ட்ரிக்கு போய் இல்லை வேறு அங்கேருந்து வேறு ட்ராவல் ஆகி போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது. இந்த மேஷ ராசிக்கு கொடுப்பனை வந்தாச்சு. ராகு பெரிய லெவலில் கொடுக்க போகிறார். சரி, இந்த ராகு கொடுக்க போகிறார். சரி, கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வருவார். 5ல் கேது இருக்கலாமா? அப்போ 5ல் கேது இருக்கிறது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கோம். திடீர்னு பூர்வீகத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, விவசாய நிலத்துலையோ இல்லை தோட்டம் துறவுலையோ பிரச்சனை வரும். இல்லை வீட்டு மனையில் இது வரைக்கும் நீங்கள் வேலை போட்டுட்டீங்க, எனக்கு அது வரைக்கும் இடம் இருக்குது, 1 அடி தள்ளி வந்துட்டீங்க, 2 அடி தள்ளி வந்துட்டீங்க அப்படின்னு சர்வேயரையோ யாரையும் அளக்கக்கூடிய நிலையோ இல்லை அப்படி ஏதாவது சில பிரச்சனைகள் வரக்கூடிய நிலைக்கு பிரச்சனைகள் வருமா என்பது உங்களுடைய தசாபுத்தி அமைப்பை தரும். ஆனால் கோச்சாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார் இந்த கேது பகவான். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓரளவுக்கு குலதெய்வ வழிபாடும் செய்து கொள்ளுங்கள். உங்கள் குலதெய்வமும் பிள்ளையாரையும் உங்களை காக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கான்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் அளப்பரிய பலனை தரப்போகிறார். இந்த தமிழ் புத்தாண்டு ஓராண்டு பலன் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வருஷம் அப்படின்னா விசுவாவசு வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு, விசுவாவசு ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓராண்டு பலன் அருமையாக இருக்குமா? அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு சூப்பர். இப்போது சனி பகவானை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சனி பகவான் இப்போ 29/3 வந்துட்டார். நீங்கள் தமிழ் புத்தாண்டு பிறகுக்கு முன்னே சனி எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் மீனத்துக்கு வந்துட்டார். அப்போ மீனத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ மேஷத்துக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விரயச்சனி. அப்போ விரயச்சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? அது 2.5 வருஷம் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, காசு பணம் நிறைய இருக்கா, ஒரு 20 லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா, இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா கடனை வாங்கி ஒரு இடமோ வீடோ பூமியோ ஃப்ளாட்டோ வாங்கி போடுங்க. சுப செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். கேஷ் டீலிங் கையில் வச்சுக்க வேண்டாம். இருந்ததுன்னு சொன்னால் அது அசுப செலவு, மருத்துவ செலவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா விரய செலவு, சனி எப்பவுமே விரயத்தை பண்ணுவார், அதுவும் அசுப செலவு பண்ணுவார். அப்படின்னும் போது நம்ம அதை சுப விரயமாக மாற்றிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் 12ல் இருப்பதால் உங்களுக்கு சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சத்திரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். நீங்கள் இந்த வருஷம் பிறந்து நீங்கள் குச்சனூருக்கு போயிட்டு வாங்க, இல்லை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகுக்கு எது பயிற்சி பார்த்தோம், குரு பார்த்தோம், குரு ஸ்தான பலத்தை பார்த்தோம், பார்வை பலத்தை பார்த்தோம். அடுத்தது இந்த சனி பகவான் ஸ்தான பலம் பார்த்தோம். இந்த சனி பகவான் இந்த மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் கூட, பாதகாதிபதியும் கூட. அந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள். அப்போ பாதகாதிபதி போய் 12ல் உட்கார்ந்தாருன்னு சொன்னால் பாதக செலவுகளை ஏற்படுத்துவார். 7.5 சனி வந்தாச்சு, அதனால் பாதக செலவை ஏற்படுத்துவார்.
எச்சரிக்கையோடு இருங்க. சனி பார்வை கொடியது. சனி 3ஆம் இடமாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறார். அப்போ குடும்பத்தை பிரித்து மேய்ஞ்சிடுவார், பிரித்து விடுவார். அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், பிரிவினை வரும், தற்காலிக பிரிவினை வரும், நிரந்தர பிரிவினையும் வரலாம். பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய சூழ்நிலை வரும். எல்லாருக்கும் வந்துடாதுங்க. கணவன் மனைவி யாரெல்லாம் பிரியணும்னு ஒரு நிலை இருந்தால் இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும். இருந்தாலும் அப்போ கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் நீங்கள் வீட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லை, பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும்னு நம்ம சொல்லணும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. யாரோ கேட்குறாங்க, சொந்தக்காரர் கேட்குறாங்க, நண்பர் கேட்குறாருன்னு எடுத்து குடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப திரும்ப வராது. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்ப்பது ஒன்வே டிராஃபிக் தான். பணம் போச்சுன்னா அவங்க கையை விட்டு திரும்ப வர்றது கஷ்டம். அவர் நல்லவராக இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையை அவரை கெட்டவராக மாற்றிடும். அப்புறம் வாக்குஸ்தானத்தை குரு பாதத்தை பார்த்து பேசுங்கன்னு சொன்னோம். குடும்பஸ்தானத்தில் சனி பார்க்குறதால தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம். அதனால் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பது, குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியில்லாத சூழலாக இருப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த ஓராண்டு குரு பார்ப்பதால், 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி ஒத்து போயிடுவாங்க. ஆனால் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க, மல்லு கட்டுவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் இருப்பீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா 7ஆம் வீட்டை குரு பார்க்கல. ஏன்னா குரு பார்வை அதனுடைய நிலை ஒன்று இருக்குல்ல, சனி பார்வை ஒன்று இருந்தாலும் குரு பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் எல்லாரும் கணவன் மனைவி அனைவரும் பிரியணும்னு ஒன்றும் இது கிடையாது. 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக, திருமணமான தம்பதியருக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, மற்றவர்கள் சண்டை சச்சரவு போடுவாங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு 6ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 6ஆம் வீட்டை சனி பார்க்கிறார்னா கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடன் விழிப்புதுங்க வைத்து விடும். இங்கே வாங்கி அங்கே கொடுப்பீங்க, அங்கே வாங்கி இங்கே கொடுப்பீங்க, ஒரே டென்ஷன் ஆகிடுவீங்க. முதல்ல உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிடும். எச்சரிக்கையாக இருந்துங்க, எச்சரிக்கையாக. ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானம், எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும். யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது, எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம், கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கடன் ரொம்ப உங்களை போட்டு தாக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மருத்துவ செலவும் வைக்கும். இன்னும் கடன் வாங்கி மருத்துவ செலவு பண்ணக்கூடிய நிலை வரும். விரோதிகள் அதிகமாவார்கள். விரோதிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். இது சனி பார்வை பலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன், இந்த விசுவாவசு வருஷத்தினுடைய பலன் என்ன தான் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், திருமணமாகும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும்னு நம்ம சொன்னோம். பணம் பல வகையில் பையை நிரப்பினாலும் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லைன்னா அசுப செலவாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது. 7 சனிக்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். குருவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கல்ல நைவேத்தியம் பண்ணுங்கள், அர்ச்சனை பண்ணி இது பண்ணுங்கள். மற்றபடி ராகு கேது பிரச்சனை, ராகுவால் நல்லது நடக்கும். கேது உங்களுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷம் மிக அற்புதமாகத்தான் இருக்கும். நீங்கள் சூதனமாக நடந்து கொள்ள வேண்டும்.
இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.